ஒரு மனுஷன் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறான், முக்கியமாக அதனுடைய பிள்ளை காணாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது அவனுக்கு சமாதானம் காணப்படுமா? நிச்சயமாக இருக்காதுல்ல. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள்ன்ற ஸ்தானத்தை இழந்தோம். ஆனால் திரும்பவும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படியாக, அதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தும்படியாக அவர் வந்தபடினால்தான் சொன்னார், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கும் நமக்கும் காணப்பட்டதான அந்த உறவு முறிந்த நிலையிலே காணப்பட்டது என்பது உண்மை. அப்போ பரலோகம் எப்படி சமாதானமாக இருக்கும்? அப்பா வீட்டில் இருக்கார், பிள்ளையை தொலைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளையை கண்டெடுக்கும் வரையும், திரும்பவும் பிள்ளை வீட்டுக்கு சேரும் வரைக்கும் சமாதானம் இழந்து தானே அந்த குடும்பம் காணப்படும். அப்படி தானே பரலோகத்தின் தேவனும் நாம் அவரிடத்திலே கொண்டிருந்ததான அந்த உறவை நாம் அறுத்து விட்டு கடந்து போனாலும் சரி, தள்ளி விட்டு கடந்து போனாலும் சரி, ரெண்டு பக்கம் தானே அது இழப்பு. நமக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குது, எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏன் வாழறோம், ஒன்றுமே தெரியாது. அதாவது தேவ உணர்வற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமியில். ஆனால் அவர் அப்படி கிடையாது, உணர்வுள்ளவர். அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன நடந்தது, ஏன் நடந்தது, தன்னுடைய ஜனம் என்ன நிலையில் இருக்குது இந்த பூமியில், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்யாத வரைக்கும் பரலோகம் சமாதானத்தோடு இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தமே கிடையாது. ஆனப்படினாலும் அந்த வாழ்த்து தேவன் இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கும்படியாக, விசேஷமாக இங்கே சொல்கிறேன், சமாதானத்தை உண்டாக்கும்படியாக வந்தபோது இந்த வாழ்த்துதலின் சத்தம் பார்த்திங்கன்னா ஒலித்தது. அடுத்து இப்படி வாசிக்கிறோம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதல் சொல்லப்பட்டது. மனுஷர் மேல் பிரியம் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் மனுஷர் மேல் பிரியமில்லாத நிலை காணப்பட்டதா? எப்படி யோசிக்கிறீங்க? தேவன் மனுஷர் மேலே பிரியம் வைக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டதா? எப்படி நீங்கள் தேவனை புரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் தேவன் இந்த பூமிக்கு இப்படி இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்ய வேண்டும் என்பது நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக மனுஷர் மேல் பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது என்பது உண்மை.